ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஃபுட் ஸ்ட்ரீட் தாங்க இருக்கிறோம். ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி ஹோம்மேட் கேக்ஸ்னு சொல்லிட்டு சூப்பராக ஹோம் பேக் பண்ணி இங்கே ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆல்ரெடி ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். ஷார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா போனதுனால நிறைய பேர் ஒரு டீட்டெயிலாக வீடியோ போட சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து இவங்ககிட்ட பேசிட்டு ஒரு சில சாப்பிட்டு வீடியோ போடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளூபெரி சீஸ் கேக் வாங்கிறோம். சீஸ் கேக் நிறையா சாப்பிட்ருக்கோம், பட் ப்ளூபெரி சீஸ் கேக் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட போகிறேன். குட்டி குட்டியாக போட்டுருக்காங்க. இதுதான் ப்ளூபெரியா. இப்போ நியூயார்க் சீஸ் கேக் ப்ளைனாக இருந்தால் இப்போ இவங்க ப்ளூபெரி போட்டதுனால ப்ளூபெரி சீஸ் கேக். அருமை அருமை அருமை. அந்த ப்ளூபெரி சாப்பிட்றது ஒரு டைம் தான் சாப்பிட்டுக்கிறேன், நிறைய சாப்பிட கிடையாது. தெரியுது, அதை ஃபீல் பண்ண முடியுது. சாப்பிடும்போது சாஃப்டாக இருக்குது. ஒரு சீஸ் கேக் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. நான் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கேங்க, ஷார்ட் வீடியோ எடுக்கிறப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஆலியா மில்க் கேக் அதை ட்ரை பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு. சரி, சும்மா சீஸ் கேக்கு ட்ரை பண்ணுவோமே எப்படி கூட ட்ரை பண்ணேன், நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு பீஸ் ஆட்டா கூட சாப்பிட்னே இருக்கலாம், செகண்டில் நல்லா இருக்குது. ஸோ மேலே இருக்க அந்த ஜாமு, ப்ளூபெரி ப்ளஸ் இந்த சீஸ் கேக் ஒரு லேயர் இருக்குது, இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ஜம்முன்னு இருக்குதுங்க. இது வந்து எப்போ சாப்பிட்ணுன்னா, நல்ல ஒரு டின்னர் சாப்பிட்டீங்க, ஹெவியாக இருக்குது, ஃபினிஷிங் ஒரு டெசர்ட் சாப்பிட்றோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே வாங்க. ஹஜ்ஜி ஹோம்மேட் கேக்ஸ் இங்கே நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருக்குது. ஏன் சாப்பிட்டுட்டு அழகாக ஜம்முன்னு போங்க. ஓகேங்களா? நிஜமாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஒன் அதுதான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் சாக்லேட் வாங்கியிருக்கிறோம். ட்ரிபிள் சாக்லேட்னா ஒன்றும் இல்லைங்க, 3 லேயர் கேக் இருக்குது, நடுவில் 3 லேயர் சாக்லேட்டும் இருக்குது. இது நான் ஒரே பைட்டில் போகலான்னு எடுக்கிறேன். இப்போ அந்த சாக்லேட்டோட சேர்த்து ஓமைகாட் உடஞ்சிடுச்சிங்க. அதுக்குள்ளே ஒரு கேமராமேன் மேலே வந்துட்டார். இங்கேருந்து நான் தூக்கின்னு வரேன், அதுக்குள்ளே மேலே வந்துட்டேப்பா. நான் விட மாட்டேன் இன்றைக்கி, நான் அது ஒன்றா தான் விட மாட்டேன்டா. இப்போ வாடா ட்ரிபிள் சாக்லேட் போடு. மவுத் ஃபுல் ஆஃப் சாக்லேட், அதான் ட்ரிபிள் சாக்லேட். வாயில் வச்சிங்கன்னு வச்சிங்கன்னா கீழே இங்கே ஆரம்பிச்சு கபால் ஃபுல்லாக சாக்லேட் தான் ஃபீல் பண்ணுவீங்க, அந்த அளவு இருக்குது. ஜம்முன்னு இருக்குது. நீங்கள் ஒரு சாக்லேட்டில் வராந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. ஏன்னா கேக்கும் சாக்லேட்டு, இந்த இருக்கிற 3 லேயரும் சாக்லேட்டு, மேலே போடுற டாப்பிக்கும் சாக்லேட்டு, அதுக்கப்புறம் போடுற ஒரு டாப்பிக் போட்டு கொடுங்க. வாங்கும்போது போடுறாங்களா அதுவும் சாக்லேட்டு, ஃபுல்லாகவே சாக்லேட். ஸோ இப்போ சாக்லேட் லவர் மஸ்ட்டு ட்ரை. ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து இவங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐட்டம் இருக்குது, ஆலியா மில்க் கேக்குன்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி சாப்பிட்டாத ஷார்ட்ஸ் வீடியோ போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த கடையோட ரொம்ப ஃபேவரட் அதுதான். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், பயங்கர சாஃப்டாகவும் இருக்கும். இது சாக்லேட்டில் வராந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. நல்லாயிருக்கு. நிறைய கேக் வச்சுக்கிறாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வந்துடும். அதனால் வந்து லிமிட்டாக சாப்பிட்டு எனக்கு நல்லா இருக்குன்னு தெரியும், சரி உங்களுக்கு கொஞ்சம் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அவங்ககிட்ட போய் பேச வேண்டியது நிறையா இருக்குது ஓனர்கிட்ட. ஸோ போயிட்டு அவங்ககிட்ட பேசலாம். அவங்களா வணக்கம் மக்களே, என் பேர் வசந்தன், இவங்க பேர் மானுதேவி, இவங்க என்னுடைய ஒய்ஃபு, இவங்க தம்பி திருமண்ணாதன். நாங்கள் 3 பேர் சேர்ந்து அந்த ஷாப் ரன் பண்ணிருக்கோம். எங்கள் ஷாப் நேம் வந்து ஹஜ்ஜி ஹோம்மேட் கேக்ஸ். எங்களுடைய கான்செப்ட் என்னன்னா, மக்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம். ஸோ எங்களுடைய கான்செப்டே அதுதான். நாங்கள் எவ்ரிடே பண்ணி அதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக கஸ்டமர் சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே பண்ணிருக்கோம். இது இல்லாமல் நாங்கள் கேக்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ் அதுவும் டேக் கேர் பண்ணுறோம். அதெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணிருக்கோம். இப்போ இங்கே நாங்கள் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு நாள் நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும். எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் சாட்டர்டே சண்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மகிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்கும். இப்போ இன்றைக்கி நாங்கள் என்ன போட்டுக்கோம் அப்படின்னா, ப்ரௌனி வித் பிஸ்கட் ஷார்ட் ஃபுட்டு போட்டுக்கோம். இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட திராமிசு இருக்குது, ட்ரீம் கேக் இருக்குது, ரசமலாய் இருக்குது, ட்ரிபிள் சாக்லேட் இருக்குது. ட்ரிபிள் சாக்லேட் ரசமலாய் நம்மளுடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் வந்து நம்மகிட்ட விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் நம்மளுடைய சீஸ் கேக் நம்ம எப்படி பேக் பண்ணுவோம் அப்படின்னா, இது நம்ம ஃபுல்லாகவே பேக்டு சீஸ் கேக். ஸோ இது நியூயார்க் சீஸ் கேக்னு சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக பேக் பண்ணி நம்ம அது மேலே நம்ம ஃபில்லிங் ஒன்றா ஃபில்லிங் கேட்குறாங்களோ. ஸோ ப்ளூபெரினா ப்ளூபெரி, பிஸ்காப் அதோடைய ஸ்டேட் போட்டு அதோடைய பெட் கம்ஸ் போட்டு நம்ம பேக் பண்ணி கொடுக்குறோம் மக்களுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம வந்து ஹேசல்நட் பண்ணிருக்கோம்.
இப்போ ரீசெண்டாக இன்னும் ஒரு நாளுக்கு அப்புறம் ஃப்ளிப்கார்ட்டே ஃபுல்லாக மாற்றி நம்ம இன்னும் ட்ரெண்டிங்காக வேறு எதாவது பண்ணலாம். இப்போ ப்ரௌனி வித் பிளாட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கோம். அந்த பிளாட்டரில் வித் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வர மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். ஆலியா மில்க் கேக் சொல்லவே இல்லை நீங்கள். ஓகே ஆமாம் ஆலியா மில்க் கேக் சாரி வந்து ஆலியா மீட் கேக் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து டஸ்ட்லெஷியஸ் கேக்னு சொல்லுவாங்க. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் நம்மகிட்ட இருக்குது. அது எப்படின்னா நம்ம எப்படி அதை மேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம க்ரீம் ஆஃப் அண்ட் ஆஃப் கண்டென்ஸ் மில்க் இது மூணுத்தையும் நம்ம குக் பண்ணி ரெடியூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம இது பண்ணி அதுலேருந்து நம்ம மேல் போர்ஷன் ஃபுல்லாக அந்த கீழே வந்து நம்மளுடைய பேர்ட் பண்ணுறோம். அந்த பேர்ட்டை வந்து சும்மா கிட்டே நம்ம இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருக்கும். நம்ம அது வாயில் வச்சாலே அப்படி ஆட்டோமேட்டிக்காக அதே மெல்ட் ஆகாமல் நீங்கள் ஒன்று பைட் அடிக்கவே தேவையில்ல, அது ஆட்டோமேட்டிக்காக அதே மெல்ட் ஆகிடும். நம்ம ஷாப்புடைய பெஸ்ட்டு அது தி பெஸ்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ரசமலாய் சர்வ் பண்ணுவோம். நம்ம ரசமலாய் எப்படி சர்வ் பண்ணோம் அதுவும் நம்ம ஹோம்மேடு தான். நம்ம ஹோம்மேட்டை நம்ம ரப்படி அடித்து நம்ம அதை பவுன்ஸ் பண்ணி அதை பாலில் குக் பண்ணி நம்ம அப்படி பண்ணுவோம். சரி நம்ம மேலே மட்டும் நம்ம ரசமலாய் இருக்காது, நம்ம உள்ளே இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். நம்ம நீங்கள் எடுக்க ஒவ்வொரு பைட்லேயுமே அதோடைய ஃபீல் கிடைக்கும். மேலே நீங்கள் பார்க்குறது அது ஆஸ் அ கார்னிஷு. இது இல்லாமல் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ட்ரிபிள் சாக்லேட் அதே மாதிரி தான். இதில் வந்து 3 சாக்லேட் யூஸ் பண்ணுவோம். மில்க் சாக்லேட், காம்பவுண்ட் சாக்லேட், ஒயிட் சாக்லேட் 3மே யூஸ் பண்ணுவோம். அதனால் இப்போ ட்ரிபிள் சாக்லேட் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 rupees. ரசமலாய் பார்த்தீங்கன்னா 120 rupees. ஆலியா மில்க் கேக் 100 rupees. சீஸ் கேக் ஜஸ்ட் 120 rupees தான். ப்ரௌனி ஷார்ட் இது வந்து இன்னும் ஸ்பெஷல். இது பார்த்தீங்கன்னா 80 rupees. இது நம்ம ட்ரீம் கேக் இருக்குது, திராமிஸ் இருக்குது. இதோடைய குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 350 கிராம் மேலே தான் வரும். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 170 rupees. இது திராமிஸோ இதுவும் அதுமாதிரி தான், குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோடைய ப்ரைஸும் 170 rupees தான். ட்ரீம் கேக் இது பிரேக் பண்ணுற மாதிரி இருக்குமா இல்லை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோடைய ட்ரீம் கேக் பார்த்தீங்கன்னா இது மேலே பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சாக்லேட்டை பிரேக் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லேயருடைய சாக்லேட் கேக் இருக்கும். இது கஸ்டமைஸ் பண்ணிக்கலாமா? இதில் எல்லாம் வெரைட்டி இருக்கா இல்லை வெறும் சாக்லேட் போட்டுருந்தோம்? ட்ரீம் கேக்கில் ரசமலாய் போட்டிருந்தோம், ரெட் வெல்வெட் போட்டிருந்தோம். இப்போ மக்களுக்கு இதை அதிகமாக லைக் பண்ணதால இப்போ இது மாதிரி இது போட்டுருக்கோம் நாங்கள். இப்போ ஆர்டர்ஸ் தனியாக கேட்குறாங்கன்னா அதை பண்ணி கொடுப்போம். நலமா இப்போ இது இல்லாமல் நாங்கள் வீட்டிலே ஃபஸ்ட் பர்த்டே கேக்ஸு இல்லை அவங்க 1 kg கேட்குறாங்க, இல்லை பென்டோ கேக். இப்போ பென்டோன்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங்கில் போயிட்டு பென்டோனா ஸ்மால் மினி கேக். ஸோ இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க, எனக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு 1 kg வேணாம், எங்களுக்கு 1/2 kg வேணாம், அதை வச்சா நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வேணாம் எங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா 250 கிராம் கூட நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஏதாவது டிசைன் வச்சுருந்தா அப்படி சூஸ் பண்ணால் கூட அதை கூட நாங்கள் பண்ணி கொடுப்போம். நாங்கள் இது இல்லாமல் நாங்கள் ஃபஸ்ட் பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் செட்டப்பு, தீம் செட்டப்பு எல்லாமே பண்ணுறோம். ஃபஸ்ட் பர்த்டேக்கு நாங்களே கேக்ஸ் பண்ணி கேக்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இது இருக்கும் டேபிள் டெக்கரேஷன். அதில் பார்த்தீங்கன்னா கப் கேக்ஸ் இருக்கும், ஒரு மூஸ் இருக்கும், ஒரு ப்ரௌனி இருக்கும், ஒரு லாலிபாப் இருக்கும், ஒரு டோனட் இருக்கும். இது எல்லாமே நாங்கள் செட்டப்பாக ஒரு வெரைட்டி ஆஃப் செட்டப் பண்ணுறோம். ஸோ எங்களை பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஜஸ்ட் எப்போ ஃபுட் விசிட் பண்ணாலும் நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஹெஜ்ஜே ஹோம்மேட் கேக்ஸ். நம்ம ஷாப் வந்து 7 days இந்த வீக் வச்சுன்னு இருக்கோம். ஸோ நம்ம எப்பயுமே நம்ம ஓப்பன் பார்த்தீங்கன்னா 7 to 10 மேக்ஸிமம் ஏதாவது கஸ்டமர் இருந்தாங்கன்னா 10:30 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். ஸோ எப்போ நீங்கள் வந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் நம்ம லாங் ஹேண்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருக்கும் நம்பர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சதோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த மாதிரி கேக் ரொம்ப பிடிக்கும் அதோடைய ஃபேனாக இருக்கிறவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னும் நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.